ஆறு ஒளி இனிய தளம் வழங்கும் இன்றைய புனிதர் 14 பங்குனி. இன்றைய புனிதர்கள் வரிசையில் இடம்பெறுபவர் புனித மத்தில் திசம்மாள். புனித மத்தில் திசம்மாள் என்பவர் ராஜவம்சத்தினை சார்ந்தவர். சிறு வயதிலிருந்து மட ஆலயத்தில் அவருடைய பாட்டியின் மட ஆலய தலைவி கண்காணிப்பில் வளர்ந்து வந்தவர். அங்கே சிவ வாழ்விலும் மற்றும் ஏனைய ஆன்மீக காரியங்களில் தன்னை அர்ப்பணித்தாள். தந்தையின் இறப்பிற்கு பிறகு 919 ஆண்டளவில் ஜெர்மனியின் ராணியாக முடிசூட்டப்பட்டார். பின்னர் இளவரசர் ஹென்றி என்பவரை திருமணம் செய்து கொண்டார். பக்தியுள்ள ராணி தனது பல நல்ல ஒழுக்கங்களினால் சிம்மாசனத்தை அலங்கரித்தார். அவர் நோய்வாய்ப்பட்டவர்களையும் ஏழை மக்களையும் சந்தித்து ஆறுதல் கூறினார். அவருடைய கணவரும் ஆன்மீக காரியங்களுக்கு உதவியாக இருந்தார். திருமண வாழ்க்கையின் 23 ஆண்டுகளுக்கு பிறகு இளவரசர் ஹென்றி 936 ஆண்டளவில் இறந்தார். அவர் அனைத்து உலக ஆடம்பரத்தையும் அதோடு துறந்தார். ராணி தன் ஜெப தவத்தாலும் ஒரு சந்தி உபவாசத்தாலும் விசேஷ விதமாக திவ்ய பலிப்பூசைகளை ஒப்புக் கொடுப்பதனாலும் தன் கணவனுடைய ஆத்திரம இழைப்பாட்சிக்கு உதவி புரிந்து வந்தார். இவருக்கு பிறந்த 3 குமாரர்களில் மூத்தவர்களான இருவர் தங்கள் தாயாருக்கு சொந்தமான சொத்துக்களை அநியாயமாக அபகரித்துக் கொண்ட போதிலும் பிறகு தங்கள் தவறை கண்டுணர்ந்து அதை அவர்களுக்கு திருப்பி கொடுத்து விட்டார்கள். மத்தில் திசம்மாளில் முன்னிலும் தர்ம வழியில் உத்தமையாக வாழ்ந்து கடைசி தேர்தலுடைய அனுமானங்களையும் பெற்று பக்தியுடன் பெற்று அச்சேஸ்வரர்களாக காலத்து சென்றார். இந்திய புனிதர்கள் வரிசையில் இடம்பெற்ற புனித மத்தில் திசம்மாளுடைய வாழ்க்கை வரலாற்று குறிப்புகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கியவர் உங்கள் அன்பிற்கினிய பி. சாலைதாஸ். மற்றும் ஒரு புனிதர் வரிசையில் உங்கள் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. நேர்களை